நெல்லை என்ஜிஓ காலனி பகுதியில் தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு துணை இயக்குனராக சரவணபாபு என்பவர் பணியாற்றி வந்திருக்கிறார். சரவணபாபு நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில கடந்த 18ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் வந்து சோதனை செய்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த துணை இயக்குனர் மற்றும் இன்னொரு தீயணைப்பு அலுவலர் செந்தில்குமார் இருவரிடம் இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2,51,500,000 ரூபாயை கணக்கில் வராத லஞ்ச பணத்தை வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சரவணபாபு மற்றும் செந்தில் குமார் இருவர் மீதும் 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து இந்த விசாரணை நடத்த தீவிரமடைந்த நிலையில கடந்த அந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை நடந்த நாளுக்கு முந்தைய நாளான 17ஆம் தேதி இரவு 12 மணிக்கு ஒரு நபர் மர்ம நபர் ஒருவர் வந்து அந்த அலுவலகத்திற்கு உள்ளே புகுந்து சில பார்சல்களை வைத்துவிட்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் அடுத்த நாள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது தொடர்பாக சரவணபாபு பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில வந்து சரவணபாபுவை லஞ்ச வழக்கில் சிக்க வைப்பதற்காக சிலர் சதி செய்திருப்பது தெரிய வந்தது. முதல் கட்டமாக இந்த சதியில் ஈடுபட்டிருப்பது தூத்துக்குடியிலே வேலை செய்யக்கூடிய ஆனந்த் என்ற தீயணைப்புத்துறை அலுவலரும் அவருக்கு உதவியாக முத்துசூடர் என்ற அவரது உறவினரும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. முதல் கட்டமாக காவல்துறையினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிறது. முதல் கட்ட தகவல் அடிப்படையில வந்து இவரை வந்து குறிப்பாக மேலிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்ச வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செயலை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் தகவல்கள் வெளியாகிறது. அதன் அடிப்படையில் இந்த சிசிடிவியில உள்ளே சென்று அந்த பணத்தை வைத்திருந்த முக்கிய நபரை காவல்துறையினர் இத்தனை நாட்களாக தேடி வந்த நிலையில நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த அந்த நபர் வந்து மேலைப்பாளையத்தைச் சேர்ந்த விஜய் வயது 30 என்பவர் வந்து அந்த சிசிடிவி காட்சியில வந்து பதிவாகி இருந்த நபர் என்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த நபருக்கு சிலர் தூண்டுதலின் மூலமாக பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அந்த தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் வைத்துவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு புகார் சொன்னதும் வந்து தெரிய வந்தது. இதன் அடிப்படையில வந்து தற்போது பெருமாள்புரம் காவல்துறையினர் இந்த மும்பையிலே பதுங்கி இருந்த அந்த முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிற இந்த விஜயை கைது செய்து பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் வந்து நெல்லை தீயணைப்புத்துறை அலுவலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.